Taste the Daily. தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் மஞ்சளாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மஞ்சளாறு ஆற்றில் 200 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மஞ்சளாறு ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையினால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான புலிவலம், கமலாபுரம், விளமல், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையினால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் மக்களை ஏமாற்றும் இந்த ஸ்டாலின் அரசு மக்களுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வருத்தத்துடன் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் கடுமையாக வாட்டி வந்த நிலையில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நாகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென கீழ்வேளூர் மற்றும் தலைஞாயிறு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாகை மாவட்டத்தில் சாலைகள் முறையாக பராமரிக்காததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்தினருடன் ஒருவர் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடிப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த லிங்கம் என்பவர் தான் வசிக்கும் பகுதியில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்ற கோரி பலமுறை ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் லிங்கம் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் அவரை போலீசார் தரதரவென இழுத்து சென்றனர். அப்போது அவரது குடும்பத்தினர் கூச்சல் எழுப்பிய நிலையில் வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் போராடும் உரிமை கூட மக்களுக்கு இல்லையா என அவர்கள் கேள்வி எழுப்பினர். ஈரோடு சின்ன சடையாம்பாளையம் பகுதியில் கோவில் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவில் முன்பு அமைக்கப்பட்ட பந்தலில் கோவில் நிர்வாகிகள் தங்களது இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்றனர். இந்நிலையில் நள்ளிரவு திடீரென இருசக்கர வாகனங்கள் தீப்பற்றி எரிந்துள்ளன. இந்த தீ விபத்தில் 10 இருசக்கர வாகனங்கள் முழுவதும் தீயில் எரிந்து நாசமாயின. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் கோவிலுக்கு முன்பு கூட வாகனங்களை நிறுத்த முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கருப்பு துணியால் கண்ணை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வளையாப்பட்டியை தலைமை இடமாக கொண்டு சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் சிப்காட் எதிர்ப்பு குழு தலைவர் ராம்குமார் தலைமையில் கருப்பு துணியால் கண்ணை மறைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல் நிற்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் மழைநீரில் கழிவுநீரும் கலந்திருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் மழைநீர் கால்வாய்களை முறையாக தூர்வாராமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை நகராட்சியுடன் ரூரல் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியுடன் ஊராட்சி இணைக்கப்பட்டால் தங்கள் வாழ்வாதாரமாக விளங்கும் 100 நாள் வேலை திட்டத்தை இழக்க நேரிடும் என்றும் வீடுகளுக்கு வரி உயரும் என்றும் பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு மக்களுக்கு நல்லது செய்வதை விடுத்து அவர்களின் வயிற்றில் அடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு நகராட்சி ஆனால் பாதிக்கப்படுறது விவசாயம் பாதிக்கப்படுறோம். 100 நாள் வேலை எங்களுக்கு கிடையாது. வரி எல்லாத்துக்குமே வரி ஏற்றுவாங்க. இதை தொடர்ந்து நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். தண்ணி
தண்ணி வரி ஏற்றுவாங்க. தண்ணிக்கு எங்களுக்கு இப்போ எல்லாமே தண்ணி நல்லா தான் கிடச்சிட்ருக்கு. அந்த நகராட்சி ஆனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தண்ணி கிடைக்கும். நாங்கள் எல்லாத்துலேயுமே பின்தங்கி போயிடுவோம் நகராட்சி ஆனால்.